இறக்கத்தான் போகிறோம், அதுவரை இரக்கத்தோடு வாழ்வோம் என்கின்ற அன்னை தெரசா தொண்டு அமைப்பினுடைய அன்னை தெரசாவினுடைய உண்மைக்கு ஏற்ப இன்று எங்களுடைய ஆம்பூர் மற்றும் திருப்பத்தூர், வேலூர் பகுதியில இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல காரியம் என்னவென்றால் அது பிருந்தா சபாபதி அறக்கட்டளையினுடைய ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லாமல் இன்று இருக்கின்ற அரசு பள்ளிகளும் அரசு சார்ந்த நிதியுதவி பள்ளிகளும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பள்ளிகள் என்று சொல்கின்ற மன வளர்ச்சி குன்றிய பள்ளிகள், காதுகால பள்ளிகள், கண் பார்வையற்ற பள்ளிகள் போன்ற மாணவர்கள் இன்று சந்தர்ப்ப சூழ்நிலையில தன் பள்ளியினுடைய வாழ்வாதாரத்திலிருந்து சிறிது சிறிதாக அதனுடைய வளர்ச்சி குன்றி இருக்கின்ற நேரத்தில் இயேசுபிரான் எவ்வாறு இந்த உலகத்தை மீட்பதற்காக ஒரு ரட்சகனாக ஒரு மீட்பராக எவ்வாறு பிறந்தாரோ அந்த மீட்பின் வலியும் பொருட்டு இன்று வாழடி வாழையாக இந்த ரமேஷ் சபாபதி அறக்கட்டளையானது இன்று இந்த பகுதியிலே நுழைந்து ஏழை மக்களுக்கும் இது போன்ற மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கும் ஏகப்பட்ட வசதிகளை செய்து கொண்டுள்ளது. குறிப்பாக மாணவர்களுக்கு தினமும் காலை மாலை இரவு சேர்ந்த உணவுகளும், மாணவர்கள் உடையின்றி இருக்கின்ற மாணவர்களுக்கு சரியான மிக உயர்ந்த உடைகளும், அவர்களுக்கு விளையாட்டு பொருட்களும் மற்றும் அரசு பள்ளி சார்ந்த பள்ளிகளுக்கு மற்றும் பாத்ரூம் மற்றும் மேஜை நாற்காலிகள் மற்றும் தரைகள் போன்றவற்றை இன்னைக்கு இல்லாதிருந்த காலத்தில் இந்த அனைத்தும் கொடுக்கின்ற ஒரு நிலுவையாக நல்ல ஒரு இயக்கமாக நல்ல ஒரு அறக்கட்டளையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பிருந்தா சபாபதி அறக்கட்டளை என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று ஆம்பூர் பகுதியிலிருந்து நாங்கள் ஒரு 20-30 ஆசிரியர்களும் போதக பிதாக்களும் பொறுப்பாளர்களும் IAS பொறுப்பாளர்களும் இன்று எதற்காக இந்த இடத்துல தாயை நாடி வந்திருக்கோம் என்றால் தாயினுடைய அன்பு, தாயை உயிரோடு இருக்கும்போது கூட நாங்கள் நிறைய முறை மீட் பண்ணியிருக்கிறோம். ஆனா இருந்தாலும் அவருடைய புதல்வர் திரு டாக்டர் ரமேஷ் அண்ணன் அவர்கள் எங்க பகுதிக்கு வந்து அந்த மக்கள் செய்துகின்ற ஒரு நிகழ்ச்சியும் ஒரு நல்ல காரியங்களும் மனதில் நின்றுகிறோம். மனதில் நின்று மாணவர்களும் பெற்றோர்களும் மற்றும் இருக்கின்ற பெரியவர்களும் அதனுடைய வளர்ச்சியை இன்னைக்கு நாங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்காக கூட சொல்லலாம். அவ்வளவு ஒரு பண உதவிகளும் பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இன்று தாய் வந்து நம்மிடம் இல்லாது போகலாம், தாய் இன்றோடு நம்மிடம் மறந்து போகலாம். ஆனால் ரமேஷ் சபாபதி அறக்கட்டளை என்கின்ற பிருந்தா சபாபதி அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையானது தாயின் உருவிலே, தாயின் நினைவிலே, தாயின் பெயரிலே நாங்கள் அனைவரும் நன்றி விசுவாசத்தோடும் அதை பேணுகின்ற, அதை தினமும் பயன்படுத்துகின்ற மாணவ செல்வங்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் என்றும் பிருந்தா சபாபதி என்கின்ற ஒரு பெயரை உச்சரித்து நாங்கள் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே குடும்பத்திற்கு எங்களுடைய ILC பெரிய ஸ்தாபனத்தினுடைய மூலமாகவும் அன்னை தெரசா தொண்டு அமைப்பு மூலமாகவும் குடும்பத்திற்கு எங்களை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பாஸ் ஆயிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து இங்க அதுக்காக தான் கூடியிருக்கோம். அண்ட் நம்ம கம்பெனி மூலமா அம்மாவோட பெயர் மூலமா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய சபாபதி ட்ரஸ்ட், பிருந்தா சபாபதி ட்ரஸ்ட் பேர்ல நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க மறைஞ்சு போனது வந்து இன்னைக்கு ஒரு கஷ்டமான ஒரு டே. ஸோ அதுக்காக ஆஃபீஸ் பிளஸ் லாட் ஆஃப் அதர் பீப்புள் எல்லாருமே வந்து இங்க கூடியிருக்கிறாங்க இந்த நாளை வந்து இது பண்றதுக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு கஷ்டமான நாள் எங்களுக்கு, நம்ம ஆஃபீஸ்க்கும் சரி, இந்த ஆஃபீஸை சார்ந்த மிச்சவங்க எல்லாத்துக்குமே சரி. இது ரொம்ப ஒரு துக்கமான நாள். ஸோ ஐ ஹோப் ஹர் சோல் ரெஸ்ட்ஸ் இன் பீஸ்.